தமிழ்ச் சுடரை ஏற்றி வைப்போம். எந்நாளும் தமிழ் போல நாம் ஒளிர்வோம். தமிழ் பேசி பெருமை கொள்வோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான தேடல். கோ பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு அழகான இந்த அரங்கத்தில் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மிக அழகான உரைகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்து பேசக்கூடிய பேச்சாளர் பேசின தலைப்பை கேட்ட உடனேயே எனக்கு இந்த செய்தி நினைவுக்கு வந்துச்சுன்னு. ஒரு பிரபலமான நாடாளுமன்ற உறுப்பினராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிற வெங்கடேசன் தன் புத்தகத்தில் பதிவு பண்ணியிருந்த செய்தி, மதுரைக்கு பக்கத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தபோது சில தங்க நாணயங்களை பூமிக்கு அடியிலிருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தங்க நாணயங்களில் அன்றைக்கு நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்திய அந்த எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த எழுத்தாளர் அந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சிருந்தார். மதுரையை சார்ந்தவங்க சங்கம் வச்சு மட்டும் தமிழை வளர்க்கலை, தங்கத்திலையும் தமிழை வளர்த்துருக்குறாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தார். ஏன் மதுரையை இவ்வளவு உயர்வாக பேசுகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய போட்டியாளர் நான் மதுரையிலேருந்து வர்றேங்கிறத சொல்கிறதுக்காக மட்டுமல்ல, மதுரையை பற்றி பேசுகிறதுக்காகவும் வந்திருக்கிறாங்க. தலைப்பே பாண்டிய நாடு. அற்புதமான அந்த உரையை வழங்க செந்தமிழ் செல்லம் ஹிரண்யஸ்ரீயை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. வணக்கம் ஹிரண்யஸ்ரீ. வணக்கம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கிறத நான் கேட்க மாட்டேன், எந்த தெருவுலேருந்து வந்திருக்கீங்கன்னு வேணால் கேட்குறேன். அண்ணாநகர் சொக்கிகுளம். அப்போ ஆதார் கார்டே கொடுத்துட்டு போயிடுவீங்க போலயே. வீட்டு நம்பரு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் மதுரைக்காரங்க அப்படிங்கிற கெத்தோட இந்த மேடையில் வந்து நின்றுருக்கீங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பை சங்கரா தொலைக்காட்சி உங்கள் கைகளில் கொடுத்துருக்கு. இந்த நிமிடங்கள் உங்களுக்கானது. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. பாண்டிய நாட்டின் பணிவுமிக்க வணக்கங்கள். கடமமர காற்று கட்டுடமிழும் கவிபாடும் எங்கள் பாண்டிய நாட்டில் 4 வேதங்களாய் 4 புற கோபுரங்கள் நடுவே மௌனமாய் புன்னகைக்கும், பார்த்தாலே பரவசமடையும் அளவிற்கு பக்தி பெருக்கெடுக்கும் எங்கள் பாண்டிய நாட்டின் அரசி அன்னை மீனாட்சி தாயை கொண்ட நாடு எங்கள் பாண்டிய நாடு. தென்மதுரை தமிழோடு தேன் வந்து சேர தென்னவனாம் பாண்டியனும் தொழுத ஊரே எங்கள் பாண்டிய நாடு. அன்புதான் கடவுள் என்பார்கள். அந்த கடவுளையும் காதலையும் காண வேண்டுமாம், எங்கள் பாண்டிய நாட்டில் உள்ள அழகர் மலைக்கு வாருங்கள். அழகு தமிழ் பேசி பைந்தமிழ் கற்க எங்கள் பாண்டிய நாட்டிற்கு வாருங்கள். ஏன் தெரியுமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அமைக்கும் இக்காலத்தில் நாங்கள் அப்பவே தமிழுக்கு சங்கம் வைத்த சிங்கத்தமிழன் கொண்ட நாடு எங்கள் பாண்டிய நாடு. வாய் கோபம் ஏற பேசினால் கைகள் கோபம் தீர பேசிவிடும். நாங்க வம்பு சண்டைக்கு போவதில்லை, வந்த சண்டையை விடுவதில்லை. பெண்ணையும் மண்ணையும் பற்றி தப்பிக்கூட தவறாமல் பேசாதீர்கள், பின்னர் அழுக்காமல் அருவாள் பறக்கும். ஏறு தழுவி வீரம் விளையும் நாடு எங்கள் பாண்டிய நாடு. வீரமிக்க இளைஞர்களை கொண்ட நாடு எங்கள் பாண்டிய நாடு. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் மன்னிப்பார் என்பார்கள். ஏனென்றால் அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் நாங்கள் திருமலை நாயக்கர் கோட்டையையும் கட்டினோம். அன்னை மீனாட்சிக்கும் அப்பன் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் செய்த அழகு பார்த்தோம். நான் மாடக்கூடல் நாகரிகத்தின் கூடல், தூங்கா நகரம் துக்கங்களை துரத்திவிடும் நகரம், விழா நகரம் வில்லாடிய நகரம், மீன்கொடி நகரம் என் தாய் மீனாட்சியின் பிறப்பிடம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அழகும் வளமும் நிறைந்தது எம் பாண்டிய நாட்டில். இப்படி ஒரு பக்கம் பெருமை பேசி பேசி நாமும் கெட்டு நம் நாட்டையும் கெடுக்கிறோம். ஏன் தெரியுமா? அழகர் ஆடி வரும் வைகையில் புனித நீர் ஓடும் பாதையில் இப்போது கழிவு நீர் ஓடுகிறது. பொற்றாமரை பூவினால் மணந்த எம் நாடு இன்று குப்பை கூலங்களால் துர்நாற்றம் அடிக்கிறது பல இடங்களில். ஜல்லிக்கட்டில் வீரம் காண்பித்த எம் இளைஞர்கள் இன்று மதுவிற்கு அடிமையாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பச்சை பசேல் என்ற நெல்மணிகள் விளைந்த இடத்தில் இப்போது இடம் விற்பனைக்கு என விளம்பர பலகை உள்ளது பல இடங்களில். இங்கு விவசாயம் எங்கே? இப்படி இருந்தால் நாளை நம் சந்ததிக்கு பாண்டிய நாட்டின் பெருமைகளாக எதை காட்டப் போகிறோம்? குறைவில்லா சமுதாயம் படைக்க கூப்பிடும் இந்த குழந்தையின் குரல் கேட்டு எழுந்து வா மாமதுரையே. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்கண்ணே. அருவாவை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. ஆனால் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி என்னம்மா தொடங்கலாமா
பேசலாமா அப்படின்னு கேட்டால் ஆரம்பிக்கலாம், பேசலாம் அப்படின்னா எனக்கு அந்த கீ கொடுத்தா ஒரு பொம்மை பேசும்ல அந்த மாதிரியே ஞாபகம் வந்துச்சு. ஆனால் உரையில் ரொம்ப அழகாக ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க. பாண்டிய நாட்டுக்கு வாங்க, மதுரைக்கு வாங்க, எழுந்து வாங்க மதுரைக்குன்னு கூப்பிட்ருக்காங்க. எல்லாரும் ஒரு நாள் நிச்சயமாக மதுரைக்கு வர்றோம் அப்படிங்கிற நல்ல செய்தி அவங்கக்கிட்ட சொல்லி நல்லா பேசியிருக்கீங்க. நீங்கள் நம்புறீங்களா? தெரியல, அவங்க ஜட்ஜஸ் சொன்னாதான். தெரியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹிரண்யஸ்ரீ அந்த பாண்டிய நாட்டை பற்றி எப்படி பேசினாங்க? அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துக்கங்க. கிளிப்பேச்சு கேட்கவா வேணும். மதுரை மீனாட்சியே இளம் வயது மீனாட்சியாக மாறி கிளியை மட்டும் கருவறையில் வைத்துவிட்டு இங்கே பேச வந்தாலோ என்று எனக்கு தோன்றியது. இந்த குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படிம்பாங்க. ஆனால் சாமிக்கு தான் மனுஷன் பயப்படுவான், ஆனால் சாமி பயந்து நான் இங்கே தான் பார்த்தேன். இதை நல்லா கேட்கணும் ரசிகர்கள். சாமிக்கு தான் மனுஷன் பயப்படுவான், ஆனால் சாமி மனுஷனுக்கு பயந்து இங்கே தான் பார்த்தேன். பாண்டிய நாட்டை பற்றி பேசின அந்த கிளி கடைசி வரி முடித்தோன்னே அப்பாடான ஓரக்கண்ணில் அப்பாவை பார்த்தபோது தான் அது தெரிஞ்சது. அதில் இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, நீ பேசினதெல்லாம் பாண்டிய நாடு, ஆனால் உன் உடையும் உன்னுடைய அழகும் ஒரு சோழ நாட்டு குந்தவை பாண்டிய நாட்டை வர்ணித்ததை போல எனக்கு இருந்தது. என் பிள்ளைய பற்றி நானே பேசுவதாடா, உன் வயசில் எனக்கு ஒரு மகள் இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ. நான் இப்படி சொல்லட்டுமா, ஃப்ளைட்டில் ஏறாமல், ட்ரெயினில் போகாமல், பஸ்ஸில் போகாமல், காரில் போகாமல், சைக்கிள்லேயும் போகாமல், எந்தவித செலவும் இல்லாமல் உட்காந்த இடத்துலேருந்து சங்கரால 3 நிமிஷத்துக்குள்ளே பாண்டிய நாட்டை கண் முன்னாடி கொடுத்துட்டில்ல, நீ பாரதி ராஜாவுக்கு கிடைச்ச கண்ணன்கிற கேமராமேன் மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கேமராமேன். நீ அடுத்த சுட்டுக்கு ரெடி ஆகிடலாம், இன்னொரு பட்டுப்பாவாடை ரெடி. அக்கா நீங்கள். வணக்கம் ஹிரண்யஸ்ரீ. நீங்கள் பாண்டிய நாட்டை பற்றி பேசும்போது நானும் பாண்டிய நாட்டை சேர்ந்தவள் அப்படிங்கிறதுல உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் பாண்டிய நாட்டுக்கு. நம்மெல்லாம் பாண்டிய நாட்டு தங்கங்கள். நம்ம மதுரையில் பிறந்து பட்டிமன்றத்தின் பிதாமகர் அப்படின்னு கொண்டாடப்படுகிற சாலமன் பாப்பையா ஐயா சொல்லுவாங்க. மதுரையை பற்றி சொல்லும்போது ரொம்ப அந்த மதுரையில் இருக்கிறவங்க அந்த உணர்வுலேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க. மதுரையை சுற்றின கழுதை கூட வேறு எந்த ஊருக்கும் போகாதான், அந்த அளவுக்கு அந்த ஊர் பற்று இருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, மதுரைக்காரங்களுக்குனே ஒரு கத்து இருக்கும், ஒரு தில் இருக்கும். அவங்க அடிக்கிற கட் அவுட் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அக்கா பொண்ணு வீட்டுக்கு காது குத்து அப்படின்னா அவங்க சும்மா அப்படி அடிக்க மாட்டாங்க. கத்தி குத்து, வெட்டு குத்து, அக்கா மகளுக்கு காது குத்து, இப்படி தான் அவங்க கட் அவுட்டே வைப்பாங்க. அந்த அளவுக்கு நான் மதுரைக்காரன் அப்படிங்கிற ஒரு கம்பீரம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அதில் உள்ள அந்த சிறப்புகளை சொல்லுகிற அதே நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளையும் தீர்க்கணும் அப்படின்னு ஒரு அற உணர்ச்சியோடு அவங்க பேசினாங்க. கண்ணகி பாண்டிய நாட்டில் வந்து நிற்கும்போது, நீதி கேட்டு நிற்கும்போது, யானோ அரசன் யானே கள்வன் அப்படின்னு அந்த நெடுஞ்செழியன் விழுந்து இறந்து போயிடுறார். இப்போ அந்த இடத்துல நீதி சொல்ல வேண்டியவங்க பாண்டிமாதேவி. அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு தந்தையை இழந்த ஒரு பெண்ணுக்கு இவர் உனக்கு தந்தையாக இருப்பார்னு அனுப்பி வைக்கலாம். சகோதரனை இழந்த ஒரு பெண்ணுக்கு இவர் உனக்கு இனிமேல் அண்ணனாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கணவனை இழந்தவளுக்கு காட்டுவது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் இறந்து போயிடுறாங்க. நீதியை உயிரை கொடுத்து காப்பாற்றிய ஒரு ஊர் அப்படின்னா நம்முடைய மதுரை, நம்முடைய பாண்டிய நாடு. அங்கிருந்து அந்த அற உணர்ச்சியின் தொடர்ச்சியாக, அந்த நீதியின் குரலாக மீனாட்சியின் அன்போடு பேசிய எங்களுடைய ஹிரண்யஸ்ரீக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள். சாலமன் பாப்பையா ஐயா பிறந்த மண்ணிலிருந்து பட்டிமன்ற அறிஞர் ராஜா பிறந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. அந்த பெயரை இந்த சங்கரா டிவியில் நிலைநிறுத்த வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப அழகாக பாண்டிய நாடு குறித்து ஹிரண்யஸ்ரீ பேசியிருக்கிறாங்க. பாண்டிய தேசத்தினுடைய காவல் தெய்வம் அன்னை மீனாட்சி. பாண்டிய நாட்டில் எப்போதுமே மீன் ஆட்சி, ஏன்னா இங்கே மீன் தான் கொடியில் இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு உரையை வழங்கி இருக்கிற ஹிரண்யஸ்ரீக்கு அற்புதமான சங்கரா டிவியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். அழகான இந்த பூ உலகத்தில் கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் நம்ம தாய்மொழி தமிழுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு எல்லாரும் பேசி, நாமளும் பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அற்புதமான பூ உலகில் நிறைவாக ஒருத்தருக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைச்சா அவர் என்ன பேசுவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி உள்ளுக்குள்ளே வரும். தன்னுடைய தலைப்பை அந்த காலகட்டத்திற்கு நம்மை அழைத்து போகிற ஒரு தலைப்பாக்கி பூ உலகின்
கடைசி உரை என்கிற தலைப்பில் உரையாற்ற இந்த வயதில் அற்புதமாக மேடையேறி இருக்கிற இளந்தளிர் செந்தமிழ் செல்லம் அதியனை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. இந்த இளம் பிள்ளைகளுடைய தலைப்புகளை கேட்கும் போதே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. பூ உலகின் கடைசி உரை அப்படிங்கிற இந்த தலைப்பை கேட்கிற போது என்னக்கா தோணுது உங்களுக்கு? உண்மையிலே இந்த தலைப்பை நான் கேட்ட உடனே சுஜாதா வந்து ஒரு வரி கதைகள் அப்படின்னு ஒரு வாரம் எழுதினார். அதில் வந்து உலகின் கடைசி மனிதன் கதையுடைய தலைப்பு ஒரு வரி தான் கதை. உலகின் கடைசி மனிதன் கதை வந்து கதவை யாரோ தட்டுகிறார்கள். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. உண்மையிலே இவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு மனிதன் பூலகின் கடைசி உரையை பேச வர்றாருங்கிறது அதிசயம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முதல் உரையவே இன்னும் தொடங்கலை, ஆனால் நீங்கள் உலகத்தின் கடைசி உரையை பேச வந்திருக்கிறீங்க. அப்படிங்கும் போது என்ன பேச போகிறார் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது. அந்த ஆவலாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகமுமே காத்திருக்கு. இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகளில் அற்புதமான செந்தமிழ் செல்லம் அதியனினுடைய உரையை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். பேசலாமா? நல்லா பேசுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். முன்னம் தோன்றிய முதல் நிலத்தின் நாதி தாயின் கடைசி மகன் அதியன் வந்திருக்கிறேன். நான் கொடையாக உனக்களித்த உலகத்திற்கு பாடைகட்ட யாடா நீ என்று உன்னை எச்சரிப்பதற்காக என்னை அனுப்பியிருக்கிறாள் அன்னை. மனிதா, இந்த மண்ணில் என்னால் படைக்கப்பட்ட கடைசி உயிர் நீதான் என்று தெரியுமா உனக்கு? மண்ணுயிரை காத்திடவே இறுதியாக உன்னுயிரை படைத்தேன். ஆனால் இப்பூவுலகில் அவ்வுயிர்கள் இல்லாமல் நீ வாழ முடியாது. இதை நீ மனம் கொண்டிருந்தால் எனக்கு நீ மரண சாசனம் எழுதுவாயா? தினம்தோறும் என் இதயத்தை பிளந்து இரும்பாக்கினாய். பாய்ந்தோடிய நதியெல்லாம் முடமாக்கினாய். அதை பாட்டிலுக்குள் அடைத்து பணமாக்கினாய். மனிதா, அதோடு விட்டாயா என்னை? ஆட்டிற்கு தோல் உரிப்பது போல் ஆற்றின் மணலையெல்லாம் அள்ளி அள்ளி விற்றாய். இன்றோ ஊற்றிலாவது நீர் வருமா என்று உற்று உற்று பார்க்கின்றாய். பயிர் விளைந்த நிலத்தையெல்லாம் மனையாக்கினாய். உயிர் தந்த வனத்தையெல்லாம் மலடாக்கினாய். அன்றைக்கு உயர்ந்து நின்ற மலையெல்லாம் உடைக்கப்பட்டு இன்றைக்கு வீதி எங்கும் விரைவழிச்சாலையாக நெளிகின்றன. மனிதா, நீ பிறந்த வீடு நீர் என்றால் நீ புகுந்த வீடு நிலம் என்பேன். பெற்ற தாயை எவனாது விற்று பிழைப்பானா? பெற்ற தாயை எவனாது விற்று பிழைப்பானா? அதையும் நீ செய்ய துணிந்தாய். ஆம், நீ கடலை அகழ்ந்து கனிம வளம் எடுக்கின்றாய். அதற்கும் கீழே அணு கழிவுகளை புதைக்கின்றாய். அறமற்ற மனிதர்களே, நீங்கள் வரம்பற்று சுரண்டியதால் என்னுடைய மூதாய் சமன்குலைந்து சாவ கிடைக்கின்றாள். வயநாட்டின் உயிர்களுக்காக வாய் விட்டு கதறுகின்றாள். காலநிலை மாற்றமும் மாசடைந்த காற்றும் உயிரினங்களின் ஓயாத இறப்புகளும் யாரால் நிகழ்ந்தது? மனிதா, உன்னால் மட்டுமே நேர்ந்தது என்று இறுதியாக எச்சரித்து உரிமையோடு சொல்கின்றேன். உன்னுடைய பேராசையால் இப்பேரண்டம் கார்பன் மண்டியதால் உயிர் மூச்சை உள்ளே இழுப்பதற்கு இவ்வுலகமே தவிக்கின்றது. மனிதா, இந்த பால்வெளியில் இன்னொரு பூமி இனி வரப்போவதில்லை. இந்த பூவுலகு நம் முன்னோர்கள் நமக்களித்த வரம். இதை உடைத்து நொறுக்கி விடாமல் நம் பிள்ளைகளுக்கு கையளிப்பதே நமது கடன். மனிதா, இனி நீரை தேக்கி வளம் செய்வோம். நிலத்தை எல்லாம் வனம் செய்வோம். கடலம்மாவிற்கு நலம் செய்வோம். இயற்கையோடு இயந்த தமிழ் பரவே மூலதன ஊழியால் ஊனமுற்ற இப்பேருலகை காப்பதற்கு வையத்தலைமை கொள்வோம். வாருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை ஆவேசமான தொனியில் அதியன் இந்த மேடையில் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். பூவுலகின் கடைசி உரை அப்படிங்கிற தலைப்பை கேட்ட உடனே அக்கா சில கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அந்த உரையை அதியன் நமக்கு வழங்கிய பிறகு அதியனுடைய இந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. பஞ்சபூத சேர்க்கையான மண்ணையும் விண்ணையும் நீரையும் நெருப்பையும் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நகைச்சுவையாக பேசுகிறது ஒன்று, இலக்கியமாக பேசுகிறது ஒன்று, இதிகாசங்களை தொட்டு பேசுகிறது ஒன்று, சமூகத்தினுடைய அவலங்களை நெளிவு சுழிவு இல்லாமல் பாரதி சொல்லுவான், கோணல் திருகள் இல்லாமல் நெஞ்சில் பட்டதை நேர்பட சொன்ன பாரு, 50க்கு உனக்கு 50 கொடுத்து ஒரு முத்தம் கொடுத்துடலாம் போல இருக்கு. அது அப்படி 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 அவனுடைய இதெல்லாம் நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சா தான் அப்பா பக்கத்தில் போவேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. உங்கள் அப்பா உன்னோட சேர்த்து டபுள் ப்ரமோஷன்ரா பாசுரா, பிரமாதம். ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு கொடுங்க. ரொம்ப அழகான கருத்துக்களை நம்முடைய
நடுவர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். அக்கா, இந்த அதியனுடைய உரை உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது? வணக்கம் அதியன். வணக்கம். அதியன்கிற ஒரு அழகு தமிழ் பேர் வச்சதுக்காகவே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் அந்த தண்ணீர் பற்றி, நம்ம ஆற்று மணல் அல்றதை பற்றி பேசும்போது எனக்கு முருகேஷ் எழுதின ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. தண்ணீர் லாரியில் அள்ளப்பட்ட மண்ணிலிருந்து சிந்திய தண்ணீர் நதியின் கண்ணீர் அப்படின்னு எழுதினார். இவர் பேசும்போது அந்த உணர்வு எனக்குள்ளே வந்தது. அடுத்த தலைமுறை கைகளில் தான் இனிமே இந்த தேசத்தின், இந்த இயற்கையின் கனிம வளமே இருக்குது. அதை இவங்க புரிந்து கொண்டார்கள் என்றாலே நம்ம நாடு ரொம்ப செல்வ செழிப்பு மிகுந்ததாக மாறும். ஒரு மரம் சொன்னதாக ஒரு கவிதை ஸ்கூல் படிக்கும்போது நான் வாசித்திருக்கிறேன். ஒரு மரம் சொன்னதாம், என்னால் ஒரு சிலுவையை தர முடியும், உன்னால் ஒரு இயேசுவை தர முடியுமா. இன்றைக்கி தொண்டர்கள் இருக்கிறாங்க, நல்ல தலைவன் இல்லை. அவர் முடிக்கும் போது சொன்னார், வைய தலைமை கொள்வோம்னு. வருங்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைத்திருக்கிறான், அவன் பெயர் அதியன். நன்றி. ரொம்ப அழகான மதிப்பீடுகளை, மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசுகிறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு நடுவர்கள் வாழ்த்தி இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சங்கரா தொலைக்காட்சியின் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகளில் உங்களுடைய பயணம் தொடர்ந்து இருக்க போகுது. வாழ்த்துக்கள். நன்றி சார். பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அறிமுக சுற்றுல அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பேசி நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிற இந்த சூழலில் அடுத்து வரக்கூடிய பேச்சாளர்கிட்ட என்ன தலைப்புலையா பேச போகிறேன்னா அதை நான் அங்கே சொல்ல மாட்டேன், இங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த அந்த செந்தமிழ் செல்லம் அன்பு தம்பி கவினேஷ், வாங்க. வணக்கம் கவினேஷ் பிரபாகரன். வணக்கம் சார். தலைப்பை மேடைக்கு வந்து தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் எடுத்தோன்னே தலைப்பு கேட்க போகிறதில்ல. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருக்கோகர்ணம். திருக்கோகர்ணம்ங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அரங்கத்தில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்ன தலைப்பில் நீங்கள் பேச போகிறீங்கன்னு சொன்னாதானே நடுவர்கள் மதிப்பீடு செய்ய முடியும். என்ன தலைப்பு? என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? தலைப்பு என்னன்னு கேட்டேன். என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் கேக்குதா? தலைப்பு என்னன்னு கேட்டேன். அதான் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க. ஓ, அதான் தலைப்பே வா. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்காக கவினேஷ் பிரபாகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், எங்கே தண்ணீர், எதிலே தண்ணீர்? இதோ பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிறதே, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? சந்திர மண்டலத்தில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே கண்டுபிடிச்சி என்ன பலன்? இங்கே இருக்க தண்ணியே விலை கொடுத்து தானே வாங்குறோம். என் பாட்டன் ஆற்றில் பார்த்தார், என் தந்தை குளத்தில் பார்த்த தண்ணீரை நான் என் தாயின் கருவறையில் பார்த்தேன், ஓடும் செங்குருதியிலும் பார்த்தேன். ஆனால் இன்றோ என் கண்ணீரில் பார்த்து கொண்டிருக்கிறேன் தண்ணீரை. மண்ணுக்குள் உன்னை சேமித்து வைக்க மறந்து விட்டோம், உன்னை சோதிக்க விண்கலத்தை அனுப்பி வைத்தோம். நீரை சேமிக்க தெரிந்த தமிழன் காவேரியால் நீர்மடக்கி அம்பரமாயலை எடுத்தான் கரிகால சோழன். அன்றைய திறன் மிக்க தமிழர்களை வைத்து மாபெரும் கல்லணையை 1ஆம் நூற்றாண்டே கட்டி முடித்தார். இதுவரை எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் எதிர்கொண்டு திடகாத்திரமாக உள்ளது. ஆனால் இன்றோ ஒரு அணையை கட்டுவதற்கு எல்லாம் தெரிந்த வல்லுநர்களும் வல்லமைகளும் இருக்கும் போதே அந்த அணையின் வயது குறைந்த ஆயுள் காலமே. ஐயா, நான் ஒரு திருக்குறள் சொல்றேன். நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என திருவள்ளுவர் வாக்குப்படி நீர் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் உணவும் ஓர் அத்தியாவசிய தேவை என்பதை எவராலும் மறுக்க முடியாத உண்மையாகும். சீனாவிலிருந்து நெற்கதிர்கள் முதலில் நம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றோ தஞ்சாவூர் மாவட்டம் தான் நெற்களஞ்சியம் என உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. ஆரோக்கியமான உணவு என்பது இயற்கை உரத்தினால் உற்பத்தி செய்த உணவு. கலப்படம் இல்லாத உணவுகளை நம் முன்னோர்கள் விதைத்த கம்பு, திணை, கேழ்வரகு சாப்பிட்ட காலம் போய் பீஸா பர்கர் சாப்பிட்ட காலம் வந்துவிட்டது. இதனால் என்ன பலன்? சொல்கிறேன் கேளுங்கள். இரத்த அழுத்தம், இதய அடைப்பு, சர்க்கரை நோய், ஏன் குழந்தையின்மை கூட வருகிறது. இப்படியே போய்விட்டால் 100, 110 என செஞ்சுரி அடித்தார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் நாமோ ஒரு 60 தாண்டவே பெரும் சவாலாக உள்ளது. என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? என் தாத்தா கூறினார் என்னிடம், ஈச்சம்பழம், சப்பாத்தி களி, சூரப்பழம், பனம்பழம் போன்ற பழங்களை அவர் இளம் வயதிலே சாப்பிட்டேன் என கூறினார். ஆனால் எனக்கோ
அது என்ன பழம் என்றே இன்னும் தெரியவில்லை. என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, நன்றி. என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நல்ல 4 கேள்விகளை இந்த மன்றத்தில் வந்து எழுப்பணுங்கிற முடிவோடு வந்து அதை சரியாக கவினேஷ் பிரபாகரன் செஞ்சிருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். நல்ல ஒரு உரையை வழங்கியிருக்கிற கவினேஷ் பிரபாகரனுக்கு மதிப்புரையை வழங்க அன்பிற்கினிய அக்கா கவிதா ஜவஹர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் கவினேஷ். வணக்கம். என்னையா பண்ணி வச்சிருக்க? பேச சொன்னால் ஒரு சாட்டை எடுத்து சுழற்றி இருக்கிறார். எங்கள் சவுத் சைடு சொல்லுவாங்க கம்பு சுற்றி ஆடுறது அப்படின்னு. இன்னைக்கு பேச்சரங்கத்தில் கம்பு சுற்றி ஆடிய ஒரு பேச்சாளர் அப்படின்னா அது கவினேஷ் தான். ஏன்னா இளைய சமுதாயம் தண்ணியில் சீரழிஞ்சு கொண்டிருக்கும்போது தண்ணீரை பற்றி கவலைப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு இளம் தலைமுறையாக கவினேஷை நான் பார்க்குறேன். இந்தியாவின் முதல் பொறியாளர் வந்து ஆர்த்தர் காட்டன். அவர் சொன்னார், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கரிகாலன் கட்டிய அணைக்கு ஈடாக உலகத்தில் எந்த அணையும் இல்லை அப்படின்னு. அதை இங்கே நினைவு கூர்ந்து இன்றைக்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இனி வரும் பேச்சுலகம் நீயின்றி அமையாது. ரொம்ப அழகாக நம்முடைய ஒரு நடுவர் மதிப்புரைகளை கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நடுவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாமா? கேட்கலாமா? ஆனால் உங்களுடைய மதிப்புரைகள். உங்கள் தாத்தா என்னமோ பழம்லாம் சொன்னீங்களே, அது என்னது? திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கள். ஈச்சம்பழம், சப்பாத்தி களி, சூரப்பழம், பனம்பழம். நீனே ஒரு சுட்டிகளுக்கு ஞானப்பழம். என்ன கிளாஸ் கண்ணா படிக்கிற? சார் 6th B. 6. அதான் வடிவேல் மாதிரி பெரிய பிரைட் ஃப்யூச்சராக வருவான். 6th சொல்லியிருந்தா இவனும் ஸ்டூடெண்ட்டு, 6th Bன்னு சொன்னால் பாருங்க, அங்கே தான் டச்சு. அதோட ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஸ்கிரிப்ட் உனக்கு யார் பண்ணி கொடுத்தா? இந்த பேச்சை யார் தயார் பண்ணி கொடுத்தா? சார் அம்மா சொன்னாங்க, டியூஷன் மேம் எழுதி தந்தாங்க சார். அப்போ நம்ம இங்கேருந்து அந்த ஆசிரியருக்கு ஒரு பாராட்டு கொடுத்துடலாமா? தேங்க்யூ. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? அவங்க 2 பேரும் மதுரையை பற்றி பேசினாங்க. அவங்களுக்கு தெரியாது, புதுக்கோட்டையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தண்ணா வாசலும் குடுமியான்மலை ஓவியமும் புதுக்கோட்டை பெரிய கோவில்னு சொல்லக்கூடிய திருக்கோகர்ணம் கோவிலுடைய சுனையும் ஆவுடையார் கோவிலுடைய குதிரை கால் குழம்பு மட்டும் சூப்பர் இல்லை, அங்கே பிறந்த கவினேசனுடைய பேச்சும் பெரிய பாரம்பரியம் மிக்கது. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா, இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தா நீ இங்கே வந்து காம்பேரிங் பண்ணுவ, உன்னைய மாதிரி ஒரு பையன் வந்து பேசுவான். அந்த காட்சியை சங்கரால பார்க்குறதுக்கு எங்கள் 2 பேருக்கும் ஆண்டவன் ஆயுசை கொடுக்கணும். நீ தமிழ் போல வளரணும்டா ராஜா. ரொம்பவே அழகாக நல்ல மதிப்புரைகளை உனக்கு நடுவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து சங்கராவில் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் வித்தியாசமான தலைப்புகளில் ஒரு நல்ல உரையை நீ வழங்கணும்னு சொல்லி சங்கராவின் தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள் சார்பாக உன் அன்போடு கேட்டுக்கிறோம். வாழ்த்துக்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன் என்கிற பாவேந்தனினுடைய வரிகளை தொட்டு அசத்துகிற சுட்டி குழந்தைகளின் வரிசையில் அடுத்ததாக இங்கே வந்து அசத்த இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் ராஜயாழினி. வாங்க. வணக்கம் ராஜயாழினி. வணக்கம் ஐயா. என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? வேர்களை தேடிய நாகரீகம். வேர்களை தேடிய நாகரிகம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறீங்க. தலைப்பை சொல்லும் போதே ஒரு மிடுக்கோட சொல்கிறீங்க. நல்ல தயாரிப்போடு வந்திருக்கீங்களா? சிறப்பாக பேசிடலாமா? பேசலாம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஓ, சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்லேருந்து நம்ம போட்டியாளர்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தோம். தலைநகர்லேருந்து யாருமே வரலையா அப்படின்னு பார்வையாளர்களுக்கு கேள்வி வந்திருக்கலாம். தலைநகர் சென்னையிலிருந்து ராஜயாழினி தயாராக இருக்கீங்களா? சிறப்பாக பேசிடலாமா? இது உங்களுக்கான நேரம், சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜயாழினி. நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வேர்களை தேடிய நாகரீகம். யாருக்கும் இங்கு நேரம் இல்லை. சக மனிதர்களை பற்றி கூட சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு வேர்களை தேடிய நாகரீகம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான், என் மகள் வெளிநாட்டில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொள்வதில் நாம் பெரும்பாலானவர் மிகவும் மகிழ்ச்சி படுகிறோம். ஆனால் என் மகள் இங்குதான் இருக்கிறான், என் மகன் இங்குதான் இருக்கிறான் என்று சொல்லிக்கொள்வதில் அதிகமாக யாரும் பெருமைப்படுவதில்லை. காரணம்,
இங்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை, சரியான சம்பளம் கிடைப்பதில்லை என்ற மனநிலை நம் அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கிறது. நண்பர்களே, நாம் ஒன்றை மறந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளுக்கெல்லாம் தொழில் செய்ய கற்றுக் கொடுத்தவன் தமிழன். கற்கால நாகரிகமும் செம்பு நாகரிகமும் நிறைவேறாத காலத்திலேயே இரும்பை வடிக்கவும் வார்க்கவும் உருக்கு செய்யவும் கற்றுக்கொண்டவன் தமிழன். அதை பிற நாடுகளுக்கு கற்றுக் கொடுத்தவனும் தமிழன் தான். பிற நாடுகளில் சைகை மொழி பேசிக்கொண்டிருந்த பொழுது நம் தமிழன் மட்டும்தான் மொழி படித்தான், இலக்கியம் படித்தான், இலக்கணம் படைத்தான். நண்பர்களே, நாம் நம் நாகரிகத்தை மறந்து கொண்டிருந்தாலும் தமிழன் சென்ற ஒவ்வொரு இடங்களிலும் தன் நாகரிகத்தை பதித்து விட்டுதான் வருகிறான். சித்திரை மாதம் முதல் நாள் வருடப்பிறப்பாகவே இஸ்ரேலில் கொண்டாடப்படுகிறது. பச்சையம்மன் கோவில் வழிபாடு இன்றும் தென் அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ளது. பல்லாங்குழி விளையாட்டு இன்றும் ஆப்பிரிக்காவில் விளையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். சேவல் சண்டை, திருமண சீர்வரிசை, மஞ்சள் துணி பயன்பாடு இவை அனைத்தும் இன்றும் தாய்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. அறநூல்களை காட்டிலும் வேறு வாழ்வியல் நூல்களே இல்லை, திருக்குறளை காட்டிலும் வேறு வாழ்வியல் நூல்களே இல்லை என்ற கோட்பாட்டில் வாழ்ந்தவன் தமிழன். அறநூல்களிலும் நம் சங்கத் தமிழன் கற்கால நாகரிகமும் செம்பு நாகரிகமும் நிறைவேறாத காலத்தில் இரும்பை வடிக்கவும் வார்க்கவும் உருக்கு செய்யவும் கற்றுக்கொண்டவன் தமிழன் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். கார்காலம் வந்தவுடன் திரும்பி வந்து விடுகிறேன் என்று வாக்களித்து விட்டு செல்கிறான் தலைவன். ஆனால் கார்காலம் வந்தவுடன் தன் வாக்கை நிறைவேற்ற தலைவியின் இடம் நோக்கி காற்றாய் பறந்தான் தலைவன். மரங்களும் செடிகளும் கொடிகளும் மலர்களும் நிறைந்த ஒரு சாலை வழியே அவன் தேர் சென்ற பொழுது 2 வண்டுகளை பார்க்கிறான். அந்த 2 வண்டுகள் கொஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கே நம் தேரின் மணி சத்தம் கேட்டு அந்த 2 வண்டுகளும் பிரிந்து துடிக்குமோ என்று எண்ணி அந்த தலைவன் தன் தேரின் உள்ள மணியின் ஓசையை எழுப்பி அந்த மணியின் நாவினை பிடித்துக் கொள்கிறான். இங்கு அந்த வண்டுகளுக்கு செவியறிவு இல்லை என்பதை அந்த தலைவன் சிந்திக்கவில்லை. முல்லை கொடிக்கு ஒரு மூங்கில் போதும் என்று பாரிக்கு தோன்றவில்லை. மயிலுக்கு மேகத்தால் நடுக்கமில்லை என்று அந்த பேகனுக்கு புரியவில்லை. காரணம் ஒன்றுதான், பிற உயிரை தம் உயிராக பாவிக்கும் மனிதம். பண்டைய நாகரீகம் மனிதம் நிறைந்தது. அப்படிப்பட்ட சங்க தமிழர்களின் வாரிசுகளான நாம் இன்று மனிதம் மறந்து நாகரீகம் மறந்து ஜாதி மதங்களின் பெயர்களால் இன்று பிரிந்து போய் நிற்கிறோம். பழங்களை பறித்து உண்ணும் எந்த வழிப்போக்கர்களும் அந்த மரங்களின் வேர்களுக்கு நன்றி சொல்வதில்லை. அடிக்கற்கள் இல்லாமல் கோபுரங்கள் இல்லை, ஆணிவேர் இல்லாமல் மரங்கள் இல்லை என்ற உண்மை நமக்கு தெரிந்திருந்தும் அவற்றிற்கு நாம் நன்றி சொல்ல மறந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, தொழில், மொழி, மனிதம் இந்த 3 கோணங்களில் இருந்தும் நம் நாகரீகத்தை நாம் திரும்பி பார்த்தாக வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நடுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாங்க. முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அவருடைய கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இந்த அரங்கத்திற்குள் பகுதி 2 இந்த இளம் தளிர் சுற்றுக்களில் நம்ம எத்தனையோ பேச்சாளர்களை பார்த்தோம். சகோதரி கவிதா அவர்களுக்கு கூட தெரியும். ரொம்ப மேம்பட்டு இன்னும் பெரிய ஸ்பீக்கர் மாதிரி பேசிய பேச்சாளராக நான் இந்த பெண்ணை கருதுகின்றேன். முதலில் அதற்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. ராகவ் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் வாழ்க்கா முதல் கங்கை வரை என்று ஒரு புத்தகம், ராகுல் எழுதிய அந்த புத்தகம். அதெல்லாம் அடுத்த தலைமுறை படிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதால் புத்தகத்தையும் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த புத்தகம் பேர் பயணக்கட்டுரை வாழ்க்கா முதல் கங்கை வரை. அந்த பொண்ணு அந்த வேர்களை தேடிய நாகரிகம்ங்கிறது ஏதோ ஒரு பள்ளி பிள்ளை பேசுவது போல பேசவில்லை. ஒரு பாரதி பாஸ்கரும் சுமதியும் கவிதா ஜவஹருமே பேசியதைப் போல பேசினார் என்பதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் அடுத்த தலைமுறையை உருவாக்குவது. உன்னுடைய வயசில் அந்த தலைவன் பொருள்வையை சென்று மீண்டும் மணி ஓசையை கட்டிய கதையெல்லாம் எழுதி கொடுத்தா கூட மனப்பாடம் பண்ண தெரியாது, மனப்பாடம் பண்ணாலும் சொல்ல வராது. கண்டிப்பாக இதை உனக்கு யார் தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய அம்மா தாங்க ஐயா. உங்கள் அம்மா பேர் தெரிஞ்சுக்கலாமா? ரம்யா. அவங்க எதுவும் போட்டி, எழுத்தாளர், பேச்சாளர் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா? அவங்க நிறைய மேடையில் பேசியிருக்காங்க ஐயா. இப்போ ஒரு பேச்சு சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்க ஒரு மன்றம் வச்சுருக்காங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் ஏன் நடுவராக உட்காந்துருக்கேன்னு? இது சாதாரண யார்கிட்டையோ எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்த பேச்சா தெரியல. ரத்தத்திலேயே ஊறின மாதிரி இருக்குது. ரத்தத்தில் மட்டும் சினிமா ஊரில், ரத்தத்தில் தமிழும் ஊறி இருக்குது. இந்த புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்கிறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு. ஸ்கிரிப்ட் தந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி, அந்த ஸ்கிரிப்டை டபுள் பாஸ் வாங்கின உங்களுக்கு மகிழ்ச்சி.
அடுத்த சுற்றுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ரெடி பண்ணுங்க. ராஜயாழினிக்கு நம்முடைய சொல்லின் செல்வருடைய மதிப்புரையை கேட்டோம். அடுத்து பேசும் பூங்காற்று அன்பிற்கினி அக்கா உங்களுடைய மதிப்புரை. வணக்கம் ராஜயாழினி. வணக்கம் அம்மா. நீங்கள் பாகுபலின்னு ஒரு படம் வந்தது பார்த்துருக்கீங்களா? அதில் ரம்யா கிருஷ்ணன் என்ன ரோல் எடுத்திருப்பாங்க? சிவகாமி அம்மா. அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? சிவகாமி தாய். இல்லை, அவங்கள என்ன பேர் சொல்லி சொல்லுவாங்க? ராஜமாதா. இன்னைக்கு சங்கரா டிவியின் ராஜமாதா நீங்கள் தான். நன்றி. ஏன்னா அந்த கம்பீரம் இருக்கு இல்லையா, இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம், அப்படி ஒரு அருமையான பேச்சை நீங்கள் தந்திருக்கிறீங்க. ஏன்னா உலக நாகரிகத்துக்கே அரிச்சுவடியாக இருந்த தமிழன் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டானே அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அருமையாக பதிவு செஞ்சீங்க. உங்கள் பேச்சை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம். உங்களுக்கு இவ்வளவு சிறப்பாக எழுதி கொடுத்த அம்மா ரம்யா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுடைய சக பயணி எங்கள் பேச்சு பயணத்தில், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். விளையாட்டில் நாகரிகத்தை சொல்லி கொடுத்தது நம்முடைய பண்பாடு. நாங்கள் நாகரிகத்தை ஒருபோதும் விளையாட்டாக எடுத்துக்க மாட்டோங்கிற அற்புதமான உரையை வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் அறிவார்ந்த உரையை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள். வந்திருக்கிறவர்களையே இளமையான ஒரு போட்டியாளர், 3ஆம் வகுப்பு படிக்கிற அன்பிற்கினிய தம்பி. மைக் உயரம் கூட இல்லை, ஆனால் மைக்கில் பேசணும் அப்படின்னு ஆர்வம் எடுத்து வந்திருக்கிற அன்பு தம்பி ஹாரிஸ் ராஜா. வாங்க. ரொம்ப அழகா தன்னம்பிக்கையோடு இந்த மன்றத்தில் ஏறி பேசுவதற்காக நம்மோடு ஹாரிஸ் ராஜா அப்படிங்கிற இந்த இளம் தளிர் தயாராக இருக்கு. தம்பி வணக்கம். வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தம்பி? காரைக்குடி. காரைக்குடியிலேருந்து வந்திருக்கீங்க. என்ன தலைப்பில் பேச போறீங்க? தோல்வி கண்டு தோலாது. ஆஹா, இளம் தளிராக இந்த மேடை ஏறி தோல்வியை பார்த்தெல்லாம் எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை நயம்பட உரைக்க ஹாரிஸ் ராஜா இணைந்திருக்கிறார். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்தியாவின் பெருமை, ஒவ்வொரு இந்தியரின் உந்து சக்தி. சவால்களை எதிர்கொண்டு இந்தியாவிற்காக உலக மேலில் கர்ஜிக்கும் சிங்கப்பெண் வினேஷ் போகத்தை என் அறிமுக சுற்றிலே அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறேன். பெண் மல்யுத்த வீராங்கனைகள் பயிற்சியாளர்களால் பல ஆண்டுகளாக பாலியல் துன்பத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டி அவரோடு சேர்ந்து பல வீராங்கனைகள் போராட்டத்தில் களமிறங்கி காவல்துறையினரால் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர். இத்தனை பாடுபட்டு இந்த நாட்டுக்காக பல பதக்கங்களை வென்றது இதற்கு நானா? ஜந்தர் மந்தர் தெருக்களில் கடந்து மாதக்கணக்கில் நீதிக்காக போராடிய நம் நாட்டு வீர மங்கையின் வலிதாங்கிய வார்த்தைகள் தான் இவை. இப்படி ஒரு சூழலில் தான் ஒலிம்பிக் களத்திற்கு வந்தார் வினேஷ் போகத். பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் முதல் சுற்றிலே நடப்பு சாம்பியன் விழுத்து கர்ஜித்த பெண் சிங்கம் வினேஷ் போகத்தை ஒரு போராளியாக பார்க்கும் என்று ஒட்டுமொத்த நாடும் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று தங்க மங்கையாக ஜொலிப்பாள் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தவர்களுக்கு ஒரு பேரிடி காத்திருந்தது. வெறும் 100 கிராம் உடல் எடை அதிகமாக இருந்த காரணத்தினால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதே போல்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தடகள விளையாட்டு வீராங்கனை சாந்தி சுந்தரராஜன். பெண்ணாக பிறந்து பெண்ணாக வளர்ந்த ஒரு பெண் பெண்ணே இல்லை என்று குற்றம் சாட்டி புறக்கணிக்கப்பட்டார். இப்படி நமக்கு நாமே எதிராக இருந்தால் எப்படி நம் நாடு வல்லரசாக முடியும்? எப்படி விளையாட்டு துறையில் பல சாதனைகள் சாதிக்க முடியும்? இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் விளையாட்டு துறையில் அவரை போலாக வேண்டும் இவரை போலாக வேண்டும் என்று கனவு கண்டு படிப்பை விட்டு வீட்டை எதிர்த்து அவர்கள் புகைப்படங்கள் பெயர்கள் அடங்கிய உடைகளை அணிந்து கொண்டு பயிற்சியாளர்களால் திரிகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் தேர்ந்தெடுத்த வழியை தடுக்காமல் இருந்தாலே போதும். எனவே வினேஷ் போகத் அவர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக உழைத்து உழைப்பிற்கும் சிந்தி ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒரு விளையாட்டு வீராங்கனையும் ஒரு அரசியல் புரட்சி நாயகியும் இந்த நாட்டில் உழைத்து கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றிருந்தால் கூட அடுத்த ஒலிம்பிக்கில் தான் பேசப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இப்போது வரலாறை பேசப்படுவீர்கள். எனவே இளைய சமுதாயமே, உன் தோல்விக்காக காத்திருப்போர் முன்னால் மட்டும் தோற்றுவிடவே கூடாது என்று உறுதியோடு போராது. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகே படிக்க வைப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வயதில் ரொம்ப தைரியமாக மேடை ஏறி பேசியதற்காகவே நம்ம ஹாரிஸ் ராஜாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த தலைப்பில் அவர் என்ன பேசியிருக்கிறார், எப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நடுவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் முதல்ல நம்முடைய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் அறந்தாங்கிங்கிற ஒரு இடத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெண் வந்து விளையாட்டுத்துறையில் போய் சாதாரண செங்கல் சூளையில் வேலை பார்த்த அப்பாவுக்கு மகளாக பிறந்தவ ட்ராக்கில் ஓடுறதுக்கு ஷூ கூட இல்லாத அந்த புள்ள ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நீ ஆனா பெண்ணா சோதனைன்னு கேட்டபோது உலகம் அரங்கம் எந்திருந்த காட்சியை உன் பேச்சில் கொண்டு வந்து நிறுத்தினா இப்போ நான் ஓட்டப்பந்தய வீர மாதிரி ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சி ஒரு உம்மா கொடுக்கணும் போல் இருக்குது. அவ்வளவு அற்புதமான பேச்சு. உண்மையிலேயே இந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கு பார்வையாளர்கள் இல்லத்திலிருந்து ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக சும்மா தெரிக்க விடுறேன். நன்றியா. ஒரு நடுவர் அடுத்த சுற்றுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நடுவர்கிட்ட கேட்கலாமா? வணக்கம் ஹாரிஸ் ராஜா. வணக்கம். நான் உங்களை முதல்ல பார்த்த உடனே நான் நினச்சேன் சங்கரா டிவியில் அடுத்த இளம் மாடலிங்க்கான ஃபேஷன் ஷோவும் நடக்குது போல், அதுக்கு தான் இந்த தம்பி வந்திருக்கிறாருன்னு நான் முதல்ல நினச்சேன். ஏன்னா ஒரு ஹைக்கூ சைஸில் இருந்துக்கிட்டு நீங்கள் கொடுத்த தலைப்பு மரபு கவிதை அளவுக்கு பெருசு. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். மனுஷ்யபுத்திரனுடைய ஒரு கவிதை உண்டு, எனக்கும் அழுகையாக வருகிறது ஆனால் உங்கள் முன் அழக்கூடாது என்கின்ற வைராக்கியம் தடுக்கிறது அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த பெண் அந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாலும் கூட அரசியல் களத்தில் நின்று வெற்றி கண்ட அந்த கம்பீரத்தை, அந்த நம்பிக்கையை, அந்த விதையை நீ இன்னைக்கு விதைத்திருக்கிறாய். நீ பேசிய பேச்சு வாமன அவதாரம். நன்றி அம்மா. அண்ணா, நீ என்ன தலைப்பில் பேசின சொல்லு. தோல்வி கண்டு துவளாது. சரி, எந்த ஊர்லேருந்து வர? காரைக்குடி. சரி, இந்த தலைப்பு வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 1000 பாடல்களுக்கு எழுதலை, 1000 சினிமாவை தாண்டி எழுதிய வாலி வாழ்க்கையே வெறுத்து போய் ஊருக்கு புறப்படலான்னு பீச்சை நோக்கி போகும்போது காரைக்குடியில் பிறந்த கண்ணதாசனுடைய பாட்டை கேட்டுத்தான் தோல்வி கண்டு துவளாதேன்னு இந்த மண்ணில் இருந்தார். கண்ணதாசன் நிரந்தரமானவன், அழிவதில்லை என்பதற்கு அடுத்த வாரிசு. அழகான மதிப்புரைகளையும் வாழ்த்துதல்களையும் நடுவர்கள் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பாக பேசிடலாமா? பேசிடலாம் சார். வாழ்த்துக்கள். இன்னொரு சுற்றில் இன்னொரு உரைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி. நன்றி. இளம் தலைமுறை பேச்சாளர்கள் தங்கள் அசாத்தியமான திறமையை அற்புதமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இன்னும் சில பேச்சாளர்கள் நம்மோடு பேச காத்திருக்கிறாங்க. இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல். கோ பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா.